ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் உங்களுக்கு கேரட் கேக் எப்படி செய்கிறேன்னு காட்ட போகிறேன். இது ஈஸியாக செஞ்சு கொள்ளையிலும் சூப்பர் டேஸ்டியான சாஃப்டான கேக் கொண்டு வாங்க நாங்கள் இதை செய்வோம். இதுக்கு மெஷரிங் கப்பால் ஹாஃப்க்கு ப்ரௌன் சுகர் எடுத்து நான் அதை கேரமலைஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். இப்போ நான் சுகர் எடுத்து இந்த கடாயில் போட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி இதுக்கு 2 டீஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணி இதை கேரமலைஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். இது மெதுவாக கேரமலைஸ் ஆகட்டும். இப்போ இதுக்கு நான் ஹாஃப் கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ ஓகே, இப்போ சரியாக வந்துடுச்சு. இப்போ இதை நான் ஒரு கப்பில் ஊற்றி ஒரு பக்கத்தில் வச்சுக்கொள்ள போகிறேன். இப்போ இன்னும் 3/4 கப் ப்ரௌன் சுகர் எடுத்து அதுக்கு க்ளவ்ஸ் 2ம் சினமன் 2 பீஸும் எடுத்து போட்டு அதை நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். அதோட இப்போ நான் இதுக்கு பட்டர் ஹாஃப் கப் எடுத்துக்கிறேன், மெல்டட் பட்டர். அதையும் இந்த சுகரில் நாங்கள் ஆட் பண்ணிக்கொள்வோம். அதோட 2 எக்ஸ் எடுத்துக்கிறேன், அதையும் நாங்கள் இந்த சுகரில் போட்டு ஆட் பண்ணிக்கொள்வோம். அதோட கொஞ்சம் ஒரு பிஞ்ச் சால்ட், மிச்சம் தேவையில்லை, ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டு இதை நல்லா நாங்கள் விஸ்கால் பீட் பண்ணிக்கொள்ளணும். இதை நல்லா பீட் பண்ணிக்கொண்டு வரக்குள்ள இதுக்கு ஜிஞ்சர் பேஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டுக்கு போட்டுக்கோங்க. ஒரு 2 பிஞ்ச் இருந்தாலே போதும். இப்போ இதை இன்னும் கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிக்கொண்டு மெஷரிங் கப்பால் 2 கப்ஸ் நான் இதுக்கு ஃப்ளார் எடுத்துகிறேன். அதுக்கு 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதோடு ஒரு பிஞ்ச் மட்டுக்கு பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணி இதை நல்லா சலிச்சுக்கொள்ளுங்க. நல்லா சலிச்சுக்கொள்வோம். இப்போ அதை நான் இந்த மிக்சருக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நாங்கள் நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணோன்னு எங்களுக்கு இந்த மாதிரி திக் பெட்டர் ஒன்று வரும். நல்லாவே திக் பெட்டர் ஒன்று தான் எங்களுக்கு வரும். நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் இந்த கேரமலை இதுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு வெனிலா எசன்ஸ் ஒரு 3/4 டீஸ்பூன்ஸும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. விஸ்கொண்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு லேசி, இல்லாட்டி உங்களுக்கு ஹேண்ட் மிக்சராக இருந்தாலும் பரவாயில்லை, அதுலேயும் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நான் டேட்ஸ் ஒரு 50 கிராம்ஸ் எடுத்து அது மைதாவில் பிரட்டி வச்சுக்கிறேன். அதையும் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதோட கேரட்டும் ஒரு 100 கிராம்ஸ் எடுத்து அதையும் நல்லா கிரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதுக்கு பிறகு கொஞ்சம் நல்லாவே மிக்ஸ் பண்ணணும். இந்த கேரட்டும் டேட்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரிக்கு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த ஸ்பெச்சுலா இருந்துச்சுன்னா லேசி ஸ்பெச்சுலாவில் கணக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இது நல்லா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்சர் இப்படித்தான் நிற்கும். நல்லாவே மிக்ஸ் பண்ணணும். எப்படியும் ஒரு 10 மினிட்ஸ் மட்டுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மிக்சர் டெக்ஸ்சர் இப்படித்தான் வரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டுட்டு நான் இப்போ ட்ரேக்கு ஃப்ளார் டஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அதில் நான் போட்டுக்கொள்கிறேன். கணக்காக போட்டுக்கொள்ளுங்க. அங்கிட்டு இங்கிட்டு கொட்டிடாமல் கணக்காக போட்டுக்கொள்ளுங்க. போட்டு நல்லா கொஞ்சம் தட்டி விட்டுட்டு அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் போகிறதுக்கு நல்லா கொஞ்சம் தட்டி விட்டுடுங்க. அதுக்கு பிறகு இதை நாங்கள் பேக் பண்ணிக்கொள்வோம். நான் 150 செல்சியஸில் ஒரு 45 மினிட்ஸ் மட்டுக்கு பேக் பண்ணினேன். ஏண்டா இதில் நாங்கள் போட்டிக்கிற கேரட் டேட்ஸ் எல்லாம் நல்லா பேக் ஆகணும். ஸோ இப்போ என் கேக் ரெடி ஆகிருச்சு. சட்டப்படியாக ரெடியாகி வந்துக்குது கேரட் கேக். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சூப்பராக இருக்கும். சின்ன ஒரு காரம் மட்டும் வரும். அதுதான் அந்த கேக்கில் ஸ்பெஷாலிட்டியே. உங்களுக்கு நல்லா சாப்பிடலும். இதில் சுகரும் கணக்கத்தான் நெட் பண்ணிக்கி. ஸோ அதனால் பெரியாக்கள் எல்லாருக்குமே நல்லா சாப்பிடலும். நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கவா?
வாவ்! சூப்பர் ஐக்கி. உண்மைக்குமே சட்டப்படி டேஸ்ட்டா வந்திக்குது. நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா சாஃப்ட்டான கேக் இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, கேரட் கேக் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. அதே மாதிரி இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய். ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்.